யாரு நீ? யாரா? டேய் யாருன்னு கேக்குறான்ல, சின்ன பகவதிடா. அப்படின்னா பெரிய பகவதியோட சிசியன். எவன்டா அந்த பெரிய பகவதி? பகவதியே தெரியாதா? ராஜா, இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம் ராஜா. இது ஒன்றும் முடியாதுங்கள. நீ எனக்கு சீமா பிடிக்கும். இருமா சொல்லி முடிக்கிறேன். ஆச்சே பாரு. ஒன்று ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று சீமான் அவர்கள். சீமா தான். சீமான். உன்னெல்லாம் யார் அங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? லூஸ் மாதிரி பேசாதேட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான் நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னார். இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னார். அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. என்ன காரணம்? அவர் நல்லா மக்களுக்கோசம், அவர் பணத்துக்கு ஆசைப்படல, அவர் மக்களுக்கோசமே நல்லா பண்ணுவார். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அவர் மக்கள் மேல அக்கறை ஜாஸ்தி. அவருக்கு மக்கள் மேல கொஞ்சம் பாசம் தான் அதிகம். பணத்துக்கோசம் வரல அவர்கிட்ட, எல்லாரும் பாசத்துக்கோசம் அவர்கிட்ட போவாங்க. எனக்கு வகுத்தறிச்சலா இருக்குடா. சொல்ல சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? என்ன பண்றாரு அப்படி மக்களுக்காக? மக்களுக்கோசம் என்ன பண்றாருன்னா, பண்றவங்க தானே சொல்றோம். நாங்க எங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாங்க. மக்களுக்கோசம் போராடுவார். எந்த நேரத்துல 2 வேணும் 3 வேணும்னு வாய வச்சாலும் அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. அடியே எரியுது மாலா, எடுத்துட்டு அப்போ. மக்கள் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நல்லா செய்யன்னு சொல்றாரு. இவர் எதுவுமே காதுல வாங்க மாட்டேறாரு. ஸ்டாலின் சீமா வருவாரு. அவர் வருவாருன்னு பார்த்தா டம்மனு கீழே கூட்டுறாங்க. கூட இருக்கிறவங்களே குழுதோன்றாங்க. ஐயா பாவம். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அறிக்கையை சொல்லுங்க. ஆனா அவர் வருவார். சரியில்லைன்றாங்க கூட இருக்கிறவங்களா. சொன்னாங்க அவர் சரியில்லைன்னு எதிர்க்க சொல்லு. கழுவி ஊத்துறா நல்லா. சீமா நல்லவரு, அவர் நல்லா வருவார். இவரு என்ன ஐயா செஞ்சாரு? இவங்க ஆளுங்களே பெரிய பெரிய ஆள் வரணும்வாங்க. எரியுதடி மாலா, ஃபேனை போடு. மக்களுக்கோசம் அவர் எவ்வளோ போராடுறாரு. அது பாதி பேருக்கு தெரியல, பாதி பேருக்கு தெரியும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மக்கள் அவர் வர வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்தான்னா ஆடி பருப்பாரு, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அதனால்தான் ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. அவர் நேர்மையா பேசுவார், முதுல குத்த மாட்டார். நேர்மையா பேசுவார், நேர்மையா இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. அன்பு இருந்தா போடுங்க, அன்பு இல்லைன்னா விட்டுருங்க. அவர் நேரம் சொல்றாரு. அப்புறம் என்ன, இதுக்கு மேல என்னையா வேணும்? சும்மா சும்பப்பயிலுக்கு நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடு அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்படிலாம் பேசாத நீ போயிருந்தா. அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இனமானத்திற்காக நிற்கிறேன், ஆனால் தன்மானத்தில் இருந்துட்டு நிற்க மாட்டேன். சீமா வருவார் ஐயா, அவர் நல்ல மனுஷா. அந்த ஆள் சும்மா நொய்ய நச்சடிக்கிறாங்க. ஆனா அவர் ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சா அடங்காத லட்சிய வெறி கொண்டு பாயிறேன். குறுக்கை யார் நின்னாலும் தூக்கி வீசப்படுவீர்கள். விளைய நின்னுக்கிறீங்க. ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று சீமான் அவர்கள். சீமான் வேற, விஜய் வந்து இன்டைரக்டா சொல்றாரு, பட் இவர் டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு. ஓ, நேரடியா. அதனால எனக்கு இவரை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இவர் வந்தா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் நல்லா இருக்கும்ன்றீங்க? சிலை வைக்கிறதெல்லாம் சொல்றாங்க தெரியுமா, அதான் டைரக்டா கேட்கிறாரு பாருங்க. பேனா வைக்கிறது, கடற்கரையில புதைக்க விட்டது தப்பு, தெரியுதா? கடற்கரையில புதைக்க, நீ இங்க வர பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன். ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு உன்னைய வச்சுக்கிறேன். ஏன்டா சும்மா இப்ப போலாம். பேனா அது சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லும்போது நம்மளுக்கு பிடிக்குது. நம்ம மனசுல இருக்கு, ஆனா யாரும் டைரக்டா பேச மாட்டாங்க. ஆனா அவர் டைரக்டா கேட்கிறாரு பாருங்க, அது ஒரு தைரியம் ஒன்று இருக்குல்ல.
உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்வோம். இது எம்முயிர் தமிழ் மீது, அந்த மொழி காக்க உயிர் தியாகம் செய்த வீர மறவர்கள் மீது, உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. மொட்டை மாடியில் வந்து வைக்கலாம், டெரஸ் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம், பூ பறிக்கலாம். ஆனால் விவசாயம் ஏதோ ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறோம், ₹1,00,000 சம்பளம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது உண்மைதான். சிலர் இப்ப அலைபேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல, இனி 8G வரப்போது. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊத்தணும் ராஜா. வந்து ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று சீமான் அவர்கள். சீமான் என்ன காரணம்? பேச்சிலே நம்ம தமிழை பற்றி நல்லா பேசுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டாலின் அவர்கள் தமிழை பற்றி பேசுவார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலக உருண்டு உலகமே பூனை கண் எழுதி வச்சு பார்த்து படிக்கும்போது பல நூறு பிள்ளைகளை செய்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு, ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். பற்றி ஈழத்தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நல்லா பேசுகிறோட ஒரு தமிழரோட உணர்வை புரிஞ்சு பேசின மாதிரி எனக்கு தெரியும். சிங்கள ராணுவம் என் இன மக்களை கொன்றால் இது பயங்கரவாதம் இல்லையா? சிங்கள தீவிரவாதம் இல்லையா? அப்போது இந்த இனப்பற்று வராதா? ஏன் ஏன் அப்படி என்னடா நாங்க புறக்கணிக்கப்பட்டோம்? ஒரு தீண்டத்தகாத அவ்வளவு அசிங்கமா இருந்தா எங்களை விட்டு ஏன் வச்சுட்டு அழுகிற? எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும். ஈழத்தமிழ் பிரச்சனை இங்கே எதுக்கு பேசணும்னு ஒன்று இருக்குல்ல. ஆனால் அவங்களும் எப்படி உடன்படா சகோதரர்கள் தானே, நம்மளும் தமிழர்கள், அவங்களும் தமிழர்கள். நான் இருக்கிறேன். என்ன மாடா நீ தமிழர் அங்கே எதுவும் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் பண்ணால் நம்மளுக்கு இங்கே துடிக்க தான் ஜெயிப்போம். இதான் சூரிய என் தளபதி. இப்போலாம் எவனும் தானே தலைவர், தன்மான தலைவர், என்மான தலைவர்னு சொல்றது இல்லை. ஏன்னா அவன் தெரிஞ்சு இனமானம் தன்மானம் வச்ச ஒரே தலைவன் உலகத்தில் பிரபாகரன் மட்டும்தான் தமிழனுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம உடன்பிறப்பு யாராவது இருக்காங்க, தம்பி சகோதரர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள ஏதாவது பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு வழி இருக்கும்ல, அந்த வழியை தான் அவர் இங்கே பேசிட்டு இருக்கார். ஒரு ஆள் தான் வந்தேன், ஒரு ஆள் தான். எத்தனாயிரக்கணக்கான எழுச்சி மிக்க இளைஞர்கள் என் படையில் பார்த்துக்க. வேற ஏதாவது ஒரு பிரிவினைவாதமாக இருக்காதா? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் இல்லை, ஏன்னா இது உண்மைதானா? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சு அவர் உயிர் விட்டார். எத்தனை 30 நாள் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாம தண்ணி இல்லாமல் தமிழ்நாடு பேர் வைக்கிறக்காண்டு உயிர் விட்டார் அவர் சங்கரங்கனார். அவர் பேரை யாருக்குமே தெரியாதுங்க. தமிழ்நாடுன்னு நாங்கள் தான் பேர் வச்சோம்னு பல பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் தமிழ்நாடுங்கிறதே கண்டுபிடிச்ச மாதிரி. இலக்கியங்களே இருக்கு தமிழ்நாடு என்பது. தமிழ்நாடு என்று பெயர் நாங்கள் சூட்டினோம் என்று சொல்கிறவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று 76 நாட்கள் ஒருத்தன் பட்டினி இடந்து செத்தான், சங்கரலிங்கனார்னு ஒருத்தன். அவனை எவனும் பேசுறதில்லை. அவன் எந்த இடத்துலையும் இந்த திராவிட இயக்கங்கள் மாலை போட்டு மரியாதை செய்வது இல்லை. திமுகவா அதிமுகவா? திமுகவே செய்யல, அதிமுக சுத்தம், அது முடிஞ்சு. இது எமது கொள்கை முடிவு. எந்த காலத்திலும் இவர்களோடு தேர்தல் உடன்பாடு கிடையாது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.